ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல குஜராத் மாநிலத்தோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஸ்ரீலங்காவை சேர்ந்த 4 நபர்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைதின் மூலமா மும்பை தாக்குதல் போன்ற ஒரு தாக்குதல் முயற்சியை காவல்துறையினர் வெற்றிகரமா முறியடிச்சிருப்பதா சொல்லப்படுது. இந்த 4 நபர்களும் இந்தியால மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு அனுப்பி வைக்கப்பட்டதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. சமீப காலமா பாகிஸ்தான் தீவிரவாதிகளால இந்தியாக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்த முடியல. இதன் காரணமா இந்தியாவின் மற்றொரு அண்டை நாடான ஸ்ரீலங்கால இருந்து தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயல்வதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கைது செய்யப்பட்டிருக்க 4 நபர்கள் எதற்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, இவர்களை வழி நடத்துவது யார், இந்த 4 நபர்களும் பிடிபடாம இருந்தா இந்தியால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு டெட்-பிஎஃப் அப்படிங்கிற ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்த டெட்-பிஎஃப் விமானம் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், இந்தியாவின் டெட்-பிஎஃப் விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த விமானத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீப காலத்துல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தங்களுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா இரு நாடுகளும் நேவல் வார்ஃபேர்ல வரும் காலத்துல சண்டையிடுவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கடற்படையோட செயல்பாட்டுக்கு பின்னாடி ஒரு மூன்றாவது நாட்டின் தலையீடு இருக்கு. அது என்ன விஷயம், இந்தியா பாகிஸ்தான் கடற்படையோட வளர்ச்சியை கவுண்டர் செய்வதற்கு என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல குஜராத் காவல்துறையோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுக்கு மிகவும் ஒரு முக்கியமான உளவு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலின்படி இலங்கையை சேர்ந்த 4 IS தீவிரவாதிகள் இந்தியால மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த இருப்பதா தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து இலங்கையை சேர்ந்த முகமது நுஸ்ரா, முகமது ஃபரூக், முகமது நஃப்ரான், முகமது ரஸ்தீன் அப்படிங்கிற இந்த 4 நபர்களை அகமதாபாத் விமான நிலையத்துல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இந்த 4 நபர்களும் கொழும்புல இருந்து சென்னை வழியாக அகமதாபாத்துக்கு வந்திருக்காங்க. இந்த 4 நபர்களும் ஸ்ரீலங்கால தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமான நேஷனல் தௌஹத் ஜமாத் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க. அந்த அமைப்புல இருந்து இப்போ IS தீவிரவாத இயக்கத்துல இந்த 4 நபர்களும் இணைஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஹேண்ட்லர் இந்த 4 நபர்களையும் இந்தியாவுக்கு போ சொல்லி அங்க இந்தியால சில முக்கியமான தாக்குதல்களை நடத்துவதற்கு கட்டளையிட்டு இருக்கான். இதனை தொடர்ந்துதான் இந்த 4 நபர்களும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியால வந்து இறங்கிய உடனே குஜராத் காவல்துறை இவங்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை மட்டும் நடக்காம இருந்தா இந்த 4 IS தீவிரவாதிகளும் இந்தியால மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்களை நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4 நபர்களும் இந்தியால மெயினா டார்கெட் செய்ய இருந்தது இந்தியால இருக்கக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த யூத மக்களை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய சில முக்கியமான இந்து அமைப்பை சேர்ந்த தலைவர்களையும் கொலை செய்வதற்கு இவங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த 4 நபர்களும் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியால தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல இருந்து இந்தியால நடக்கக்கூடிய தேர்தலை சீர்குலைப்பதற்கு பாகிஸ்தான் முயல்வது ரொம்ப தெளிவா தெரியுது. கைது செய்யப்பட்ட இந்த 4 நபர்களையும் தற்போது காவல்துறையினர் விசாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையின் போது தீவிரவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அபுபக்கர் அல் பக்தாதி அப்படிங்கிற நபர் தான் தங்களை வழி நடத்துவதாகவும் தங்களோட ஹேண்ட்லர் அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. அபுபக்கர் இந்த 4 நபர்களையும் இந்தியாவுக்கு போக சொல்லி அகமதாபாத்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆயுதம் சப்ளை செய்யப்பட்ட பிறகு எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கறத சொல்லுவதா சொல்லியிருக்கான். இதனை தொடர்ந்துதான் இந்த 4 நபர்களும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. 4 நபர்களோட செல்போனை பறிமுதல் செய்து அதுல இருக்கக்கூடிய டேட்டாக்களை எடுத்து அனலைஸ் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நபர்களோட செல்போன்ல இருக்கக்கூடிய டேட்டா தீவிரவாதிகளுக்கு
ஆயுதத்தை எந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஜிபிஎஸ் கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்க. அந்த கோஆர்டினேட்ஸை பயன்படுத்தி குஜராத் காவல்துறையினர் அகமதாபாத்ல ஆயுதங்களை கைப்பற்றி இருக்காங்க. பாகிஸ்தான்ல தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கிகளும் மேகசின்களையும் கைப்பற்றி இருக்காங்க. இதிலிருந்து இந்த 4 நபர்களும் ஒரு வெல் பிளான்ட் கோஆர்டினேட்டட் அட்டாக் நடத்துவதற்கு இந்தியாவுக்கு வந்திருப்பது தெளிவா தெரியுது. இந்த நபர்களை சரியான நேரத்துல காவல்துறையினர் பிடிக்கலனா இந்தியால மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமீப காலங்கள்ல பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள தீவிரவாதிகளால ஊடுருவ முடியல. இதன் காரணமா ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஐஎஸ் தீவிரவாதிகளை பயன்படுத்தி இந்தியால தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. காவல்துறையினர் இந்தியால இந்த 4 நபர்களுக்கு யார் உதவி செய்ய இருந்தாங்க அப்படிங்கிற கோணத்திலையும் தற்போது விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இந்தியாலையும் சில முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சமீப காலத்துல இந்த ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற இடங்கள்ல இந்த தீவிரவாதிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரிய அளவுல இருக்கு. என்ன பொறுத்தமட்டில் இது வெறுமன ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தோட ஒரு முயற்சி மாதிரி தெரியல. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் இணைந்து இந்த தாக்குதல் முயற்சியை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். இந்த 4 தீவிரவாதிகளை இன்னும் விசாரிக்கும் பொழுது இவர்கள் செய்ய இருந்த தாக்குதல்களோட முழு விவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படையில ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படிங்கிற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. மூன்றாவதா உள்நாட்டிலே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியா உருவாக்க போறாங்க. இது தவிர சீனாவுக்கு போட்டியா வரும் காலத்துல இந்தியா மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல MiG-29K விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானத்தோட செயல்திறன் அவ்வளவு சிறப்பா இல்ல. MiG-29K விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதனால சில நேரங்கள்ல விபத்துகளும் ஏற்படுது. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை இந்த MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக வெளிநாடுகள்ல இருந்து விமானங்களை வாங்க கூடாது அப்படிங்கிற தீர்க்கமான முடிவுல இருக்காங்க. MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக TBF அப்படிங்கிற ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானங்கள் பிரத்யேகமா இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்காகவே டிசைன் செய்யப்பட்டிருக்கு. TBF விமானத்தோட டெவலப்மெண்ட் குறித்து ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியை சேர்ந்த அதிகாரிகள் சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த TBF விமானம் ஒரு 5th ஜெனரேஷன் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கப்பட உள்ளது. ஆம்கா விமானத்திற்காக டெவலப் செய்யப்படும் 5ஆம் தலைமுறை போர் விமான தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்திலையும் பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இதனால இந்த TBF விமானம் உலகில் உள்ள மற்ற டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். இந்த விமானத்துல 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல உள்ள பல அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த போறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஸ்மார்ட் டேட்டா ஃபியூஷன் தொழில்நுட்பத்தை இந்த விமானத்துல பயன்படுத்த போறாங்க. அதாவது பல்வேறு சென்சார்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாக்களை இந்த ஸ்மார்ட் டேட்டா ஃபியூஷனை பயன்படுத்தி ஒருங்கிணைக்க முடியும். இதனால எதிரி போர் விமானங்களை கண்டுபிடிப்பது, கண்டுபிடிக்கப்படும் எதிரி விமானங்களை ஜாம் செய்வது, எதிரி விமானங்களிடம் இருந்து தப்பிக்க பயன்படுத்தும் டீகாய் சிஸ்டங்களை சரியான நேரத்துல பயன்படுத்துவது, டார்கெட்ஸை லாக் செஞ்சு தாக்குதல் நடத்துவது போன்ற பல விஷயங்களை இந்த TBF விமானத்தால மிக சிறப்பா செய்ய முடியும். இந்த TBF விமானத்துல 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த விமானங்கள்ல உள்ள தொழில்நுட்பங்களை அடுத்த 10 முதல் 20 வருடங்கள் இந்திய கடற்படையால பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த TBF விமானத்துல தொடர்ந்து இந்தியாவால பல அப்கிரேடுகளை செய்ய முடியும். இதன் மூலமா TBF விமானங்களை பல வருடங்களுக்கு இந்திய கடற்படையில பயன்படுத்த முடியும். இந்தியா உருவாக்கும் TBF விமானம் 17 மீட்டர் நீளமும் 11.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 26,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானங்கள் மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா 60,000 அடி உயரத்துல இந்த விமானங்கள்னால பறக்க முடியும். மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு இந்த விமானத்துல 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7,500 கிலோகிராம்
எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று இந்த விமானங்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். டெட்பிஎஃப் விமானத்துல அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல் போன்றவை இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க உத்தம் ஏஇஎஸ்ஏ ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்த போறாங்க. இதன் மூலமா இந்த விமானங்கள்னால எதிரி விமானம் தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கண்டுபிடிக்கப்பட்ட ஏரியல் டார்கெட்டுகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். மூன்றாவது அப்டேட், சமீப காலங்கள்ல பாகிஸ்தான் மற்றும் சீனா தங்களுடைய கடற்படையை விரிவுபடுத்துவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீன கடற்படை தான் உலகின் மிகப்பெரிய கடற்படை. சீனா பாகிஸ்தான் கடற்படைக்கு அதிநவீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. சமீபத்துல சீனா பாகிஸ்தான் கடற்படைக்கு ஒரு ஹேங்கர் கிளாஸ் சப்மரீனை சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்த சப்மரீன் சீனாவால் டிசைன் செய்யப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களை கூட ஏவ முடியும். இதனை தொடர்ந்து இந்தியா ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. அதாவது நீ சீனாவிடம் இருந்து நீர்மூழ்கி கப்பலை வாங்கி உன்னோட கடற்படையில இணைச்சனா அந்த நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய அதிநவீன ஆயுதத்தை நான் என்னோட படையில் இணைப்பேன் அப்படின்னு இரு நாடுகளும் போட்டி போட்டுட்டு தங்களுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்டுகளை தற்போது வேகப்படுத்த முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டிலே டிசைன் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல்களோட டிசைனை வாங்கி இந்தியா பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா இனி நீர்மூழ்கி கப்பல்களோட டிசைன் முழுக்க முழுக்க இந்தியால செய்யப்பட உள்ளது. சீனா இந்திய பெருங்கடல்ல இந்தியாவின் ஆளுமையை குறைப்பதற்கு பாகிஸ்தானுக்கு அதிநவீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சீனா கொடுக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே சீனாவிடம் இருந்து வாங்கிய போர்க்கப்பல்களோட செயல்திறன் ரொம்ப மோசமா இருப்பதா பாகிஸ்தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸ பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து கொண்டு மாற்ற முயல்வதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதை கவுண்டர் செய்வதற்கு இந்தியாவும் மிகப்பெரிய கடற்படை திட்டங்களை தற்போது செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இறுதியா யார் ஜெயிக்கிறா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.